الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாதுமார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர் வாழ்க்கையை வேதனையற்றதாக கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றருள் புரிவாயாக. அவர்கள் பாவங்கள் செய்திருந்தார்கள் பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய ஒரு பொருத்தத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்தாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உடல் வலிமையை மன வலிமையை சிதைத்துவிடக்கூடிய பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் அதில் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து நாங்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எந்த ஒரு தேவைக்காகவும் யாரிடத்திலையும் எப்பொழுதும் எதற்காக வேண்டியும் நிற்கக்கூடிய மோசமான நிலையை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் சொந்த வீட்டை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே வசதி வாய்ப்புள்ளவர்களாக யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வராமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய பரக்கத்தால் எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானுடைய பரக்கத்தால் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் அன்பும் அரவணைப்பும் இணக்கமும் நிலவக்கூடிய சூழ்நிலையை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் யா அல்லாஹ் உலகத்திற்கு தேவையான பட்டய படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை நாங்கள் நிறைவாக செய்து கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பினை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் இணக்கத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரிய உறுப்பினர்கள் சிறிய உறுப்பினர்களிடத்தில் அன்போடும் உபசரிப்போடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியானவர்களாக யா அல்லாஹ் அனுபவித்து வாழ்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. தேவையில்லாத பயம் விட்டும் தேவையில்லாத பதட்டங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் குழப்பமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கவலையாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மற்றவர்களுக்கு பயந்து வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை வீரமானவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் நேர்மையானவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் கோழைத்தனமாக செயல்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் மற்றவர்களுடைய ஆதிக்கம் எங்களின் மீது மிகைப்பதை விட்டும் எங்களை முழுமையாக நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள குமர்களுக்கு இளைஞர்களுக்கு சரியான நேரத்திலே நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. உடல் உறுப்பு குறைபாடுகளோ புத்தி சுவாதீன குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான ஆரோக்கியம் பெற்ற குழந்தையை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நோயுற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய பரக்கத்தால் நாங்கள் குடும்பத்தோடு கஅபத்துல்லாவிற்கு வந்து உங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக. ரவுலா ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியமாக சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதில் சலாமை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இமாம் பெருமக்களுடைய சஹாபாக்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகில் எதுவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நாங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வது கடினமாகி வருகிறது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு நிம்மதியை தருவாயாக. எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. யாரெல்லாம் சிறைவாசிகளாக சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிர்க்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் நீயே அபயம் அளிப்பாயாக. அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பாயாக. அவர்களுக்கு நிம்மதி அளிப்பாயாக. வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உலகத்திலே வாழக்கூடிய எல்லா வகையான முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மத்தியிலேயும் இணக்கத்தை தருவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்திலே இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்களுடைய சலுகைகளை கடமைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான நோன்பு வைத்த நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. எங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதுவெல்லாம் கேட்பதற்கு மார்க்கத்திலே கூறப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவாயாக. எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் கேட்டார்களோ அதையெல்லாம் எங்களுக்கும் நசீவாக்குவாயாக. எதை விட்டெல்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ கேட்க சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் யாருமே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாமல் எங்களை நீ பிடித்து விடாமல் நாங்கள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலம் எல்லாம் நேர்வழி பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் இமாம்கள் சஹாபாக்களுடைய உபதேசத்தை வழிகாட்டலை நாங்கள் தேடி கண்டுபிடித்து படித்து அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நீ தந்தருள் புரிவாயாக.
நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை உலகத்திலே ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை கேள்வி கணக்கற்றதாக வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. நாங்கள் வாழும் காலத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வாழும் காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹ் வாழும் காலத்திலேயே உன்னிடத்திலே மகஃபிரத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் 10 முடிவதற்கு முன்னால் நாங்கள் ரஹமத்தை அடைந்தவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த ரமலானுடைய 2வது 10 முடிவதற்கு முன்னால் மகஃபிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. இந்த ரமலானுடைய 3வது 10 நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து முழுமையான இபாதத்துகள் செய்பவர்களிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. இந்த ரமலானை பாழ்படுத்தியவர்களிலே இருந்து எங்களை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்கள் மிக குறைவானது ரப்பே. யா அல்லாஹ் அதை வைத்து நாங்கள் எதையுமே இடத்தில் கேட்க முடியாது ரப்பே. அல்லாஹ் நீ விசாலமானவன், ஹசானா தீராதவன். யா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் நீ அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கலாம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த ஹசானாவிற்குரிய ரப்பாக இருக்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வாரி வழங்குவாயாக. யா அல்லாஹ் கணக்கில்லாமல் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்று யா அல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலே நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர் வாழ்க்கையை வேதனையற்றதாக கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றருள் புரிவாயாக. அவர்கள் பாவங்கள் செய்திருந்தார்கள் பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்தாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உடல் வலிமையை, மன வலிமையை சிதைத்துவிடக்கூடிய பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் அதில் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து நாங்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எந்த ஒரு தேவைக்காகவும் யாரிடத்திலையும் எப்பொழுதும் எதற்காக வேண்டியும் நிற்கக்கூடிய மோசமான நிலையை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் சொந்த வீட்டை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே வசதி வாய்ப்புள்ளவர்களாக யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வராமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய பரக்கத்தால் எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானுடைய பரக்கத்தால் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக.
எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் அன்பும் அரவணைப்பும் இணக்கமும் நிலவக்கூடிய சூழ்நிலையை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் யா அல்லாஹ் உலகத்திற்கு தேவையான பட்டய படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை நாங்கள் நிறைவாக செய்து கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பினை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் இணக்கத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரிய உறுப்பினர்கள் சிறிய உறுப்பினர்களிடத்தில் அன்போடும் உபசரிப்போடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியானவர்களாக யா அல்லாஹ் அனுபவித்து வாழ்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. தேவையில்லாத பயம் விட்டும் தேவையில்லாத பதட்டங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் குழப்பமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கவலையாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மற்றவர்களுக்கு பயந்து வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை வீரமானவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் நேர்மையானவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் கோழைத்தனமாக செயல்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் மற்றவர்களுடைய ஆதிக்கம் எங்களின் மீது மிகைப்பதை விட்டும் எங்களை முழுமையாக நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள குமர்களுக்கு இளைஞர்களுக்கு சரியான நேரத்தில் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. உடல் உறுப்பு குறைபாடுகளோ புத்தி சுவாதீன குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான ஆரோக்கியம் பெற்ற குழந்தையை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நோயுற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய பரக்கத்தால் நாங்கள் குடும்பத்தோடு கஅபத்துல்லாவிற்கு வந்து உங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக. ரவுலா ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியமாக சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதில் சலாமை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இமாம் பெருமக்களுடைய சஹாபாக்களுடைய கபர்களை சியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகில் எதுவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நாங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வது கடினமாகி வருகிறது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு நிம்மதியை தருவாயாக. எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. யாரெல்லாம் சிறைவாசிகளாக சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிர்க்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் நீயே அபயம் அளிப்பாயாக. அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பாயாக. அவர்களுக்கு நிம்மதி அளிப்பாயாக. வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உலகத்திலே வாழக்கூடிய எல்லா வகையான முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மத்தியிலேயும் இணக்கத்தை தருவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்களுடைய சலுகைகளை கடமைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான நோன்பு வைத்த நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. எங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதுவெல்லாம் கேட்பதற்கு மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவாயாக. எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் கேட்டார்களோ அதையெல்லாம் எங்களுக்கும் நசீவாக்குவாயாக. எதை விட்டெல்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ கேட்க சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் யாருமே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ்
யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தருதல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாமல், எங்களை நீ பிடித்து விடாமல் நாங்கள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலமெல்லாம் நேர்வழி பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் இமாம்கள் சஹாபாக்களுடைய உபதேசத்தை வழிகாட்டலை நாங்கள் தேடி கண்டுபிடித்து படித்து அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நீ தந்தல் புரிவாயாக. நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை உலகத்திலே ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை கேள்வி கணக்கற்றதாக வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. நாங்கள் வாழும் காலத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வாழும் காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலேயே உன்னிடத்திலே மகஃபிரத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் 10 முடிவதற்கு முன்னால் நாங்கள் ரஹமத்தை அடைந்தவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த ரமலானுடைய 2வது 10 முடிவதற்கு முன்னால் மகஃபிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. இந்த ரமலானுடைய 3வது 10 நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து முழுமையான இபாதத்துகள் செய்பவர்களிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. இந்த ரமலானை பாழ்படுத்தியவர்களிலே இருந்து எங்களை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்கள் மிக குறைவானது ரப்பே. யா அல்லாஹ் அதை வைத்து நாங்கள் எதையுமே இடத்துல கேட்க முடியாது ரப்பே. அல்லாஹ் நீ விசாலமானவன், ஹசானா தீராதவன். யா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் நீ அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கலாம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த ஹசானாவிற்குரிய ரப்பாக இருக்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வாரி வழங்குவாயாக. யா அல்லாஹ் கணக்கில்லாமல் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்று யா அல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்த நிலையிலே நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர் வாழ்க்கையை வேதனையற்றதாக, கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றருள் புரிவாயாக. அவர்கள் பாவங்கள் செய்திருந்தார்கள் பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய ஒரு பொருத்தத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்தாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உடல் வலிமையை, மன வலிமையை சிதைத்துவிடக்கூடிய பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் அதில் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து நாங்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எந்த ஒரு தேவைக்காகவும் யாரிடத்திலையும் எப்பொழுதும் எதற்காக வேண்டியும் நிற்கக்கூடிய மோசமான நிலையை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் சொந்த வீட்டை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே வசதி வாய்ப்புள்ளவர்களாக யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வராமல் எங்களை பாதுகாப்பாயாக.
யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய பரக்கத்தால் எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமலானுடைய பரக்கத்தால் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் அன்பும் அரவணைப்பும் இணக்கமும் நிலவக்கூடிய சூழ்நிலையை நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும், யா அல்லாஹ், உலகத்திற்கு தேவையான பட்டய படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை நாங்கள் நிறைவாக செய்து கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பினை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் இணக்கத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரிய உறுப்பினர்கள் சிறிய உறுப்பினர்களிடத்தில் அன்போடும் உபசரிப்போடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியானவர்களாக, யா அல்லாஹ், அனுபவித்து வாழ்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. தேவையில்லாத பயம் விட்டும் தேவையில்லாத பதட்டங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குழப்பமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கவலையாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மற்றவர்களுக்கு பயந்து வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை வீரமானவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், நேர்மையானவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், கோழைத்தனமாக செயல்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், மற்றவர்களுடைய ஆதிக்கம் எங்களின் மீது மிகைப்பதை விட்டும் எங்களை முழுமையாக நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள குமர்களுக்கு இளைஞர்களுக்கு சரியான நேரத்திலே நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. உடல் உறுப்பு குறைபாடுகளோ புத்தி சுவாதீன குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான ஆரோக்கியம் பெற்ற குழந்தையை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நோயுற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய பரக்கத்தால் நாங்கள் குடும்பத்தோடு கஅபத்துல்லாவிற்கு வந்து உங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக. ரவுலா ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியமாக சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதில் சலாமை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இமாம் பெருமக்களுடைய சஹாபாக்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகில் எதுவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நாங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வது கடினமாகி வருகிறது ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு நிம்மதியை தருவாயாக. எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. யாரெல்லாம் சிறைவாசிகளாக சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிர்க்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் நீயே அபயம் அளிப்பாயாக. அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பாயாக. அவர்களுக்கு நிம்மதி அளிப்பாயாக. வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உலகத்திலே வாழக்கூடிய எல்லா வகையான முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மத்தியிலேயும் இணக்கத்தை தருவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்களுடைய சலுகைகளை கடமைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான நோன்பு வைத்த நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. எங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதுவெல்லாம் கேட்பதற்கு மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவாயாக. எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் கேட்டார்களோ அதையெல்லாம் எங்களுக்கும் நசீவாக்குவாயாக. எதை விட்டெல்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா துவாக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா கேட்க சொன்னார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாருக்கெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் யாருமே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாமல், எங்களை நீ பிடித்து விடாமல் நாங்கள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலமெல்லாம் நேர்வழி பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் இமாம்கள் சஹாபாக்களுடைய உபதேசத்தை வழிகாட்டலை நாங்கள் தேடி கண்டுபிடித்து படித்து அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நீ தந்தருள் புரிவாயாக. நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை உலகத்திலே ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை கேள்விக்கணக்கற்றதாக வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. நாங்கள் வாழும் காலத்திலே செய்யக்கூடிய நல்லமல்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வாழும் காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலேயே உன்னிடத்திலே மகஃபிரத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் 10 முடிவதற்கு முன்னால் நாங்கள் ரஹமத்தை அடைந்தவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த ரமலானுடைய 2வது 10 முடிவதற்கு முன்னால் மகஃபிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. இந்த ரமலானுடைய 3வது 10 நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து முழுமையான இபாதத்துகள் செய்பவர்களிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. இந்த ரமலானை பாழ்படுத்தியவர்களிலே இருந்து எங்களை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்கள் மிக குறைவானது ரப்பே. யா அல்லாஹ் அதை வைத்து நாங்கள் எதையுமே உன்னிடத்தில் கேட்க முடியாது ரப்பே. அல்லாஹ் நீ விசாலமானவன், ஹசானா தீராதவன். யா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் நீ அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கலாம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த ஹசானாவிற்குரிய ரப்பாக இருக்கிறாய். அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வாரி வழங்குவாயாக. யா அல்லாஹ் கணக்கில்லாமல் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்று யா அல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலே நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் யாருமே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாமல், எங்களை நீ பிடித்து விடாமல் நாங்கள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலமெல்லாம் நேர்வழி பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் இமாம்கள் சஹாபாக்களுடைய உபதேசத்தை வழிகாட்டலை நாங்கள் தேடி கண்டுபிடித்து படித்து அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நீ தந்தருள் புரிவாயாக. நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை உலகத்திலே ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையை கேள்விக்கணக்கற்றதாக வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. நாங்கள் வாழும் காலத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வாழும் காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலேயே உன்னிடத்திலே மகஃபிரத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் 10 முடிவதற்கு முன்னால் நாங்கள் ரஹமத்தை அடைந்தவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த ரமலானுடைய 2வது 10 முடிவதற்கு முன்னால் மகஃபிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. இந்த ரமலானுடைய 3வது 10 நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து முழுமையான இபாதத்துகள் செய்பவர்களிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. இந்த ரமலானை பாழ்படுத்தியவர்களிலே இருந்து எங்களை நீக்கி அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்கள் மிக குறைவானது ரப்பே. யா அல்லாஹ் அதை வைத்து நாங்கள் எதையுமே உங்களிடத்தில் கேட்க முடியாது ரப்பே. அல்லாஹ் நீ விசாலமானவன், ஹசானா தீராதவன். யா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் நீ அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கலாம் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட உயர்ந்த ஹசானாவிற்குரிய ரப்பாக இருக்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வாரி வழங்குவாயாக. யா அல்லாஹ் கணக்கில்லாமல் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்று யா அல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலே நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ரமலான் மாதத்தின் பரக்கத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த புனிதமான மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.